ஷாமிலேருந்து ஏற்கனவே ஷாமி 17 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் அதை விட குட்டி தம்பி, அதாவது ஷாமி 17ல் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஷாமி 17ஓட பில் கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு இந்த ஃபோனுக்கு 8.06 mm திக்னஸோட 191 கிராம் வெயிட் வருது. மற்றபடி ஃபோனோட சைடில் இந்த ஃப்ரேம் வந்து அலுமினியம் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவல் கிளாஸ் கிடையாது, ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க. மற்றபடி தொட்டு பார்க்குறதுக்குலாம் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இது போய் இந்த ஃபோனுக்கு நமக்கு IP68க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதனால் லைட்டான மழைக்காலங்களில் ஃபோன் எடுத்துகிட்டு போனால் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. ஆனால் நமக்கு ஷாமி 17 அல்ட்ராவில் இருந்த அளவுக்கு நமக்கு IIIP ரேட்டிங் இதில் கொடுக்கல. இது இப்போ பேக் சைட் கேமரா மாடல் பார்த்திங்கன்னா அதில் TOF சென்சார் கொடுத்துருக்காங்க 3D மேப்பிங்காக. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதே பேக் சைட் கேமரா மாடல்லையே IR சென்சரும் வருது. அதாவது வழக்கமாக IR சென்சர் மேலேயே கீழே கொடுப்பாங்க, ஆனால் இந்த ஃபோனில் நமக்கு கேமரா மாடல் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி இந்த ஃபோன் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் சிங்கிள் IP ரேட்டிங் கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு IP ரேட்டிங் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். நமக்கு ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.3 இன்ச்சுக்கான LTPO OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு தவிர ரெஃப்ரெஷ் ரேட் தானாலே மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு 12 பிட் கலர் டெப்த் சப்போர்ட்டும் இருக்குது. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் சப்போர்ட் தராங்க. அதனால் நமக்கு ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இருக்காது. இது இப்போ HDR10+ சப்போர்ட், HDR விவிட் மற்றும் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வந்து HDR கண்டென்ட்ஸை உங்களால் இந்த ஃபோனில் பார்க்க முடியும். பிரைட்னஸை பொறுத்து நமக்கு வந்து நார்மல் மோடில் நமக்கு 1000 நிட்ஸ்க்கு மேலே டிஃபால்ட்டாக பிரைட்னஸ் கிடைக்குது. இது போக மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தோன்னா 3500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் இந்த டிஸ்பிளேல கிடைக்கும் சொல்கிறாங்க. டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்காக ஷாமி டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளேல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் தராங்க. அதுவும் அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் தராங்க. அதனால் நமக்கு வந்து டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite Gen 5 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கா Adrenoவோட 840 அப்படிங்கிற GPU வருது. மற்றபடியாக RAM இன்டர் ஸ்டோரேஜும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்க்ரீனில். அதாவது RAM வச்சு LPDDR5X RAM தராங்க. ஸ்டோரேஜ் UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டாப் நாச்சான ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட்லேருந்து கிடைக்கும். ஸோ ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கீக் பெஞ்ச் ஸ்கோர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும்போது சிங்கிள் கோரில் 3559 ஸ்கோரும், மல்டி கோரில் 10459 கிடைக்குது. அது மாதிரி ஆண்ட்ராய்டோட V10 பெஞ்ச் மார்க்கும் பார்த்துட்டே தெரியும், கிட்டத்தட்ட 26 மில்லியனுக்கு மேலே இதோட ஸ்கோர் வந்து கிடைக்குது. மற்றபடி CPU த்ராட்லிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 40% வரையும் தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் வந்து கிடைக்குது. ஸோ 50% மேலே தாண்டினா தான் நமக்கு வந்து இந்த ஹெவியான கேம்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ண முடியும். ஆனால் இதில் 40% வந்து த்ராட்டில் ஆன காரணத்தினால ரொம்ப ஹெவியான கேம்ஸ் ஹெவி செட்டிங்ஸில் வச்சு விளாண்டிங்கன்னா மணிக்கணக்காக விளாடும் போது வேணா ஸ்லோனஸ் வந்து நோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இதை வந்து ஷாமி வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பார்த்த ரிவ்யூஸில் வந்து சில ஃபோன்ஸ் வந்து த்ராட்லிங் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், நமக்கு ஹெவியான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், 3D ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், ஹெவியான கேம்ஸ் விளாடலாம். ரொம்ப ஹெவியாக அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்டில் வச்சு விளாடும் போது வேணால் கொஞ்சம் இந்த த்ராட்லிங் இஷ்யூ இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் நேரம் ஆகும்போது கொஞ்சம் அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த ஃப்ரேம்ஸில் வந்து கொஞ்சம் டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சரில் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஏதாவது கிடைக்கிற பட்சத்தில் இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 16 பேஸ் பண்ண ஷாமியோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ், அதாவது HyperOS 3ல் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 5 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் வந்து தர ஷாமி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூஎஸ்லேயே வந்து பல விதமான AI ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அது போக பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஒருவேளை HyperOSல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு TOF சென்சரோட சேர்த்து மொத்தம் 4 கேமரா வருது. அது மாதிரி பார்க்கும்போது மொதல் கேமரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 மோஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஒரு 1/1.31 இன்ச்சுக்கான சென்சராக வருது. லைட் ஃபியூஷனோட 950 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. f1.67 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி இந்த கேமராவுக்கு ஹைப்பர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுபோல் இந்த ஃபோனுக்கு வந்து லைக்காவோட சிமிலெக்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் லைக்காவோட ஃபில்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். மற்றபடி ரெண்டாவதாக ஒரு 50 மோஸுக்கான லைக்காவோட அல்ட்ராவைட் சென்சருக்கு பயன்படுத்துகிறாங்க. இது மூலமாக நமக்கு 102 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.4 ஆப்பர்ச்சர் வருது. மூணாவதாக ஒரு 50 மோஸுக்கான 2.6xக்கான 10 சென்டிமீட்டர் இன்ஃபினிட்டி லைக்கா டெலிஃபோட்டோ கேமராக்கு பயன்படுத்துகிறாங்க. இது f2.0 ஆப்பர்ச்சர் வருது. இந்த கேமராவுக்கு நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் தராங்க. மேலும் நமக்கு பிரைமரி கேமராவில் 8K வரையும் வீடியோஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த ஷாமியோட மெயின் கேமராவில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு டைனமிக் ரேஞ்சோட நல்ல கான்ட்ராஸ்ட் இருந்துச்சு சொன்னாங்க. அது போக ஒயிட் பேலன்ஸும் நல்லா இருந்துச்சு. இது போக இந்த கலர்ஸும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ளீஸிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க. இது போக நமக்கு ஃபேஷியல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டிங்கனாலும் ஸ்கின் டோன்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஈவன் வந்து தலைமுடி கூட டீட்டெயிலாக எடுக்குன்னு சொல்கிறாங்க. இது போல் 2Xல எடுத்த ஷார்ட்ஸும் வந்து நல்ல டீட்டெயில்டாக ஷார்ப்பாக இருந்தது சொல்கிறாங்க.
மற்றபடி போர்ட்ரேட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் 5Xல எடுத்த ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராகவும் ரிச்சாகவும் இருந்தது சொல்கிறாங்க. மற்றபடி க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் ஃபோக்கஸ் நல்லா இருக்குது. காரணம் வந்து 10 சென்டிமீட்டருக்கான மினிமம் ஃபோக்கஸ் லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால் பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் கூட நல்ல ஃபோக்கஸ் ஆகுது. அல்ட்ரா வைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டீசென்ட்டான ஷார்ட்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. இதுபோல் லோ லைட் ஃபோட்டோஸும் பார்த்துட்டு நமக்கு மெயின் கேமராலும் சரி டெலிஃபோட்டோ கேமராலும் சரி நமக்கு வந்து நல்ல ஒரு ஷார்ட்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அல்ட்ரா வைட் கேமராவில் ஓரளவு நார்மலான ஃபோட்டோஸ் வந்து நமக்கு லோ லைட் கண்டிஷன்ஸில் கிடைக்கும் சொல்கிறாங்க. இதுபோல் வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கும்போது நமக்கு 4K 60 வந்து நமக்கு மெயின் கேமராவில் கிடைக்குது. அதுபோல் மேக்ஸிமமாக 8K 30 வரையும் கிடைக்கும். 4K வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி டார்க் கண்டிஷனில் பார்க்கும்போது மட்டும் இந்த ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் ஓரளவு டீசென்ட்டான ஒரு வீடியோஸ் வந்து கிடைக்குது. இதுபோல் ஸ்டெபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 15 மோசக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது 2.2 அப்பச்சில் வருது. மேலும் செல்ஃபி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ஸோ போன ஜென்ரேஷன் நமக்கு 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த 50 மெகாபிக்சலுக்காக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நமக்கு இந்த ஃபோட்டோட டீட்டெயில் ஷார்ப்னஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க செல்ஃபிலையுமே. ஸோ ஓவராலாக எல்லா விஷயமும் பாசிட்டிவாக இருக்குது. இந்த அல்ட்ரா வைட் மட்டும் நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது நம்ம லோ லைட்டில் கொஞ்சம் அந்த சாஃப்ட்டாக இருந்த மாதிரி தெரியுது. மற்றபடியே பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அடுத்தபடியாக ஆடியோஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க. மேலும் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. இது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் தராங்க. மேலும் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இது போக நமக்கு வந்து 4 மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ வந்து கிளியராக கேட்கணுங்கிறதுக்காக. வழக்கமாக இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் அந்த டாப்பில் உள்ள அந்த இயர்பீஸில் உள்ள ஸ்பீக்கர் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்த மாதிரி தெரியுது. மற்றபடி லவுட்லெஸில் நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்குது இந்த ஸ்பீக்கருக்கு. மேலும் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி கூட கொஞ்சம் பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸோட இந்த குவாலிட்டியை. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 5Gக்கான SNS சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, நேவிக், NFC மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. நமக்கு இந்த USB Type-C வெர்ஷனை பொறுத்தவரை 3.2 Gen 1 போர்ட்டாக கொடுக்குறாங்க. அதனால் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நமக்கு இந்த கேபிள் வழி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த ஷாமியோட 17ல் ஒரு 6330 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் தராங்க. மற்றபடி இந்த ஃபோனில் 50 வாட்டில் வயர்லெஸில் சார்ஜ் பண்ணுற சப்போர்ட்டும் இருக்குது. அதுபோல் ரிவர்ஸ் வைட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. மற்ற டிவைஸை இந்த ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா மற்ற டிவைஸை வந்து 22.5 வாட்டில் வந்து இந்த ஃபோனால் சார்ஜ் பண்ண முடியும். மற்றபடி சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 மினிட்ஸில் வந்து 40% சார்ஜும், அரை மணி நேரத்தில் 71% சார்ஜும், ஃபுல் சார்ஜர் இருக்குது 46 நிமிஷத்துலேயும் ஃபுல் சார்ஜர் இருக்குது. இதுபோல் ஓவரால் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது நமக்கு போன தடவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேட்டரியோட லைஃப் வந்து நல்லாவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21.46 ஹவர்ஸ் வந்து ஆவரேஜ் பேட்டரி லைஃப் நமக்கு வந்து இதில் கிடைக்குது. ஸோ இது மாதிரியாக நமக்கு பேட்டரி லைஃப்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது இந்த ஃபோனில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போ பார்த்துடலாம். அதபடி பார்க்கும்போது நல்ல ஒரு காம்பேக்டான சைஸ் இருக்குது. காரணம் இது குட்டியோட ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் வருது. பில்ட் டிசைன் நல்லா இருக்குது. இது போக டிஸ்பிளேயும் நல்லா கொடுத்துருக்காங்க. கேமரா சூப்பராக இருக்குது. செல்ஃபி கேமரா அப்கிரேட் ஆகிருக்கு. அது போக பேட்டரி லைஃபும் இதில் சூப்பராக இருக்குது. மேலும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வைட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் சொல்லலாம். அதாவது நமக்கு வந்து லோ லைட்லையும் கூட கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி. மற்றபடி டெலிஃபோட்டோ கேமரா நமக்கு 2x வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3x வரையும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது போக ஹெவியான லோட் பண்ணும்போது மட்டும் நமக்கு CPU கொஞ்சம் த்ராட்டில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு ஆனால் நெகட்டிவ் லிஸ்ட்டில் இந்த 3 இருக்குது. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது சாலிடான ஃபோன் தான். பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. கேமராவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஷாமியோட 17 பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த ஷாமியோட 17 அல்ட்ரா இதோட பெரிய ஃபோன் இருக்குது கேமராவில், அந்த ஃபோனை பற்றி நான் கார்டு வந்து மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சிந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.